யோ, என்னையா கிளம்புறியா என்ன? கிளம்பு கிளம்புனா நான் போனா நீயும் தானே வரணும். எங்களை மட்டும் அனுப்பி விட்டு இங்க மட்டும் நீ ஜாலியா இருக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. உன் பையன்கிட்ட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாது. வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன். எங்கிட்ட ஆத்தி குடிச்சிட்டு உளுந்து பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு கிடப்ப. கட்டு பேத்தாத சொல்லிட்டேன். கிளம்பி போ. உன் கூட சேர்ந்து என்னையும் ஜோடி கட்டா வெளியே கூட்டிட்டு போயிடாத. அப்படின்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். 10,000 காசு கூட போறேன். 10,000 காசா? எதுக்கு? எதுக்குன்னு கேட்டேன். ஏடி லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு தாண்டியே. ஏற்கனவே நீ வாங்கினது பத்தாதா? இதுல இன்னும் வேற வாங்கணுமா? ஏற்கனவே வாங்கி வாங்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அப்படியே தெருவோரமாக வீடு கட்டி விட்டுருக்க. அங்கே எல்லாத்துக்கும் வாடகை விட்டு சம்பாதிக்கிறோம். இதில் மேற்கொண்டு 10,000 கொண்டு போய் அதில் போட்டு அழிக்கலான்னு பார்க்குறியோ? தூக்கி போட்டு மிதிச்சிடும். ஒழுங்கா ஓடிடு பார்த்துக்க. புருஷங்காரன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும்னு நினைச்சா பொண்டாட்டியமாருங்க இப்படி வாய்க்கு வந்தபடி அவசகுடமா பேசினா அப்புறம் எப்படி அது வழங்கும்? எப்படி அது விளங்கும்? நீ விளங்கவும் வேணாம், விளக்க மார்க்கட்டையே இருக்கவும் வேணாம். நீ கிளம்பு. நீ தொழில் பண்ணி கிழிக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. ஒயின் ஷாப்பு முன்னாடி உக்காந்து கிடக்கிறதும் ரோட்டில் படுத்து கிடக்கிறதும். இவரு அந்த மாணிக்க பையெல்லாம் அதுல கட்டி வரு. போன மாசம் 2,00,000 ரூபா விழுந்துச்சாமா. அதே மாதம் நீயும் என் பையன்கிட்ட சொல்லி 5,000 வாங்கிட்டு போனியே, அதில் என்ன விழுந்துச்சு? நீ தான் எங்கிட்டாவது உளுந்து கிடந்த. ஷோ, நம்மள அசிங்கப்படுத்துறதே இவளோட வேலை பொழப்பா போச்சு. குடுக்குறியா? இப்ப நானே எடுத்துட்டு போட்டுமா? எடுத்துட்டு போட, எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ காலை வைக்க முடியுமா? என் தம்பி அப்படியே உன் கண்டங்கால ஒரே வெட்டா வெட்டி போடுவேன், தெரியுமில்ல? ஆமா ஆமா, அவன் பெரிய கொம்பேன். அப்படியே அவனை தூக்கி வீசுறதுக்கு பொடி 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 இவளே. யாராவது வந்து கொஞ்சம் வீரமா பேசினா போதும், உன் தம்பிக்காரன் அப்படியே பயந்து நடுங்கி போயிடுவான். அவன் வீரனா வில்லாதி வீரன் சூரனா? அவனாவே ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லாமல் ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு அவன் தொழில் பண்ணி முன்னேறி 4 பேத்துக்கு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறான். நீயும் தான் இருக்கிற ஒன்றுத்துக்கு துப்பு இல்லாமல். ஓஹோ, இன்னைக்கு அவன் பெருசா உனக்கு வசதியா போயிட்டான், இன்னைக்கு நான் உனக்கு கீழே போயிட்டேன். பின்ன என்ன, ஒன்றுத்துக்கும் உதவாக்கறையா இருந்தான். இன்னைக்கு பாரு, காசு பணம்னு குடும்பமே அப்படி இருக்குது. நேற்று பிள்ளைக்கு மட்டும் 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கான். நீயும் தான் இருக்க. கட்டுன காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கறி எடுத்து கொடுக்கறதுக்காக துப்பு இருந்துச்சா? ஒரு வெங்காயமும் கிடையாது. பேச வந்துட்டான் பேச்சு. ஓஹோ, அப்படி வார. அடியே, இந்த வாயிடி, இந்த வாய் ஒரு காலத்துல நான் சம்பாரிச்சு போடும்போது லபுக்கு லபுக்குன்னு தின்னது போக மிச்ச மீதிய சேலையா வாங்கி பீரோல அடுக்குனதெல்லாம் மறந்துட்டேன். அதுக்கு தாண்டி சொல்றது, திங்கிற வரைக்கும் தான் உன்னோட இதெல்லாம். ஒரு காலத்துல சம்பாரிச்சு போட்ட, இப்ப என்ன சம்பாரிச்சா போடுற? உதவாக்கறையே ரோட தானே சுத்திக்கிட்டு திரியிற. எவரடி, காசுன்றது குரங்கு மாதிரி இங்க தாவும் அங்க தாவும். ஆனா மனுஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவன்கிட்ட இருக்க பணம் நாளைக்கு என் கிட்ட வரும். அன்னைக்கு வந்து நீ பேசுடி, பாத்துக்கிறேன். அப்பாடா, கிளம்பி போறான் போல இருக்கு. போகட்டும். போறேன்னு கனவு காணாத, போயிட்டு வருவேன். ஐயோ 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 ஐயோ, உசுறு எடுக்கிறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கான் போ. என்னங்க, என்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்களா? பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு நான் என்ன லூஸா? யாரு ஒன்றும் சொல்லாத. நேற்று வாங்கிட்டு வந்த பொருள் ஜாமான் எல்லாம் பைக்குள்ளே போட்டு அழுத்து, அதை எடுத்துக்கிட்டு வா. பிள்ளைய அப்படியே கூட்டிக்கிட்டு போறேன் ஸ்கூலுக்கு. அங்கே போய் நான் சொல்லிக்கிறேன், சரியா? ஏங்க, அழ போறாங்க. அவ அழுதான்னு வச்சுக்க, பிரச்சனை கிடையாது. அவ மட்டும் இங்க இருந்தான்னு வச்சுக்க, காலம் முழுக்க நம்ம அழுதுகிட்டு உட்காந்துருக்கணும்டி. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. அதனால பாரு, ஒரு அப்பனா எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஆமா ஆமா, பிள்ளைய நான் மட்டும் தானே வளர்க்குறேன். நீங்க உங்களுக்கு எந்த இதுல எந்த ஒரு பொறுப்பும் இல்ல, பாத்துக்கங்க. வாய் பேசாத, வாய் பேசாத. போ, முதல்ல பிள்ளைய கிளப்பு, முதல்ல அதுல ஏதாவது எடுத்துட்டு வா. போ. போறேன். எங்க வெளியில உங்க குடும்பம் எல்லாம் இருக்கா? குடும்பம் இருக்கட்டும், இது என்னடி கருமம்? இதை கழட்டி தூக்கி வீசுன்னு சொன்னேன். இதை மாட்டிக்கிட்டு அப்படியே மோரக்கட்டையை பார்த்தா இழுக்கலான்னு போலதான் இருக்கு. சும்மா நொய்யின்னு இருக்காதீங்க. நம்ம போறது கார் ஷோரூமுக்கு. அந்த ஷோரூம்ல எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஷோரூமு குழம்பு ரூமுன்னு வாயில இங்கிலீஷும் வந்து தொலைய மாட்டேங்குது. இந்த கல்ராவில உனக்கு வாய்க்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். எப்படிடி கார் வாங்குறது நான் பேசி வச்சிருக்கேன். 5 லட்சம் 7 லட்சத்துக்குள்ள நல்ல காரா இருக்காமா. 2-3 லட்சத்துலேயே செகண்ட் ஹேண்ட் கார் இருக்குதாமா. நம்ம என்ன புது கார் எடுப்போமா இல்ல செகண்ட் ஹேண்ட்ல எடுத்துக்குவோமா? இங்க எடுக்கிறோம் ஆயிப்போச்சு. அடுத்தவங்க வச்சிருந்த காரை போய் நம்ம வாங்குறோமா? அஜ்ஜிஜிஜிஜிய, நம்ம லெவல் என்ன, நம்ம தரம் என்ன, நம்ம கோடியில பொருள போறோம். அப்படி இருக்கும்போது
நீங்க தெருக்கோடியில வண்டியை தள்ள வச்சிருவீங்க போல இருக்கே. ஏன் 2 லட்சம் ரூபாய்க்கு செகண்ட் கார் எடுத்தா என்னப்பா? நீங்க வாங்குறது பிரச்சனை இல்ல, எங்கிட்டாவது போய் நின்று வச்சுன்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்ல நின்று தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு வரையணும். டாய், நான் எங்கள் லைன்லேயும் அப்படித்தான், முத்துக்குமார்னு ஒரு பையன் அப்படித்தான் கார் வாங்கிட்டு வந்தேன். 2 நாள் நல்லா சல்லு புல்லுன்னு போகவும் வரவும் கோயிலு கோலம்னு எடுத்துக்கிட்டு தெரிஞ்சாங்க. 3ஆவது நாள் வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுன்னு கடந்து கடந்துச்சு அது ரோட்டு முக்கில். அப்புறம் ஆளுகளை வச்சு அப்புறம் டோப் பண்ணியில் கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன், வாங்குறோம் நான் போச்சு, புதுசாக வாங்குவோம், நமக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கணும். சரி, புதுசே வாங்கிடுவோம் அப்ப. சரி, அப்பனா 7 லட்சத்துக்குள்ள பாப்போமா? எங்க 25 லட்சம் கையில் இருக்கு, பிச்சை காசு 7 லட்சத்துக்கு போய் கார் வாங்கணுன்றீங்க. நம்ம 2 பேரோட லெவல் என்ன, தரம் என்ன, நம்ம போனா ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி கார் வாங்கணும்னு இருக்கேன். பார்த்தா வந்து 7 லட்சம் 5 லட்சம்னு சச்ச. உங்களுக்கு அந்த இதே இல்லைங்க. என்ன வெங்காயம்? எங்க காசு இருக்கும்போது என்ன பயன்படுத்திக்கணும், இல்லாத போது மூளையில் உட்காந்து முடங்கி கிடக்கிறத விட இருக்கும்போது அனுபவிச்சுட்டு நிம்மதியா இருக்கணுங்க. உங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது போறதுக்கு வண்டியே இருக்காது, நடந்தே போய் நடந்தே வருவ. இன்னைக்கு உனக்கு வந்த வாழ்வு புது கார்ல தான் போகணும், பழைய கார்ல போக கூடாது. சரி, இப்ப கார் எத்தனை லட்சத்துக்கு தான் வாங்கலான்ற? எங்க நான் போன்ல நோண்டி வச்சிருக்கேங்க, ஒரு 5-6 கார் பார்த்து வச்சிருக்கேன். அந்த கார்ல எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஊரே நம்மள தான் பார்க்கும். ஏடி, ஊரு பாக்குறது முக்கியம் இல்ல, நம்ம அடிக்கிற பெட்ரோலுக்கு ஏத்தாப்புல மைலேஜ் கொடுக்கணும். மைலேஜ் கீலேஜ்னு. ஐயோ, வண்டினா என்னன்னே தெரியல, இந்த எரும மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வாங்க டைம் ஆயிடுச்சு, ராகு காலம் வரத்துக்குள்ள நம்ம ஷோரூமுக்குள்ள போயாகணும். போவோம். சிங்கப்பெண்ணே ஊருலகம் என்ன மதிக்குமே, என் காசைத்தான் பார்த்து புட்டு வயத்தான் பொழக்குமே, காரை கொண்டு வந்து நான் வாசலில் நிறுத்துனா அந்த ருக்கு தான் வாய போலப்பா, கூடைய மாமியார் காரி வைத்தறிச்சல்ல செத்து போயிடுவா, ஊர்க்காரே வயிறெறிஞ்சு செத்து போயிடுவா. ஐயோ, என்ன பண்றது, காத்திருக்கான்னு தெரியல. காசு இருக்குன்னு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்றது? 1 ரூபாயா 2 ரூபாயா 25 லட்சம் நம்ம அதை அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கலாம். இவ கையில கொடுத்தது பெரும் தப்பா போச்சு. எடுத்துக்கிட்டு சுத்துறா, பாக்குறவங்க கண்ணு விட்டு எவனாவது காசை கீசை புடுங்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? பைத்திய கறியெல்லாம் கல்யாணம் பண்ணா இப்படித்தான் இருக்கும். ஓடி வாரேன். முதல்ல தொழிலுக்கு காசை போடுவோம், தொழிலை பிரம்மாண்டமா கொண்டு வருவோம்னா இப்ப அதை தவிர மத்த எல்லாத்தையும் பண்றா. காசு இருக்குன்றதுக்காக தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி என்ன பண்ண போறோமோ தெரியல. எப்பா, அப்ப எனக்கும் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பா, நானுமே சைக்கிள்ல வரேன். நீ பெரிய ஆளா வளர்ந்து வா, அப்ப பாரு உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். எப்பா ப்ளீஸ் பா, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வீட்டுல சைக்கிள்லாம் வச்சிருக்காங்கப்பா. தம்பி, நம்ம நிலைமை இப்ப சரியில்லடா. எப்ப பார்த்தாலும் அப்படி என்னமா சொல்லுவ, இங்க காட்டுல வேலை செய்யும் போதுமே காசுலன்னுவ, இப்ப கடை வச்சிருக்கேன் இப்பயும் காசுலன்ற. தம்பி, அப்பா கிட்ட காசு இல்லடா, இருந்தா வாங்கி கொடுப்பேன். வாங்குறதும் கையை கடிக்காம வியாபாரத்தை பாக்குறதுக்குமே சரியா இருக்கு. லாபம் பார்க்கும்போது அப்பா உனக்கு வாங்கி தருவேன், சரியா? எனக்கு கார் வாங்கி தரியா? அவ்வளவுதானே, வாங்கிட்டா போச்சு. நானு அம்மா அப்பாயி அப்புறம் இந்த ஊர்ல என் ஃப்ரெண்டு அரவிந்த் அப்புறம் என் ஃப்ரெண்டு அசோக்கு அப்புறம் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பிரமதி பெரிய கார் வாங்கி கொடுப்பா. சரி சரி, பெரிய காரே வாங்குவோம். ஏங்க, எல்லாருக்கும் பொம்மை கார் வாங்கறதுக்கு தான் வக்கு இருக்கு, நம்மள மாதிரி உண்மையான கார்லாம் வாங்கறதுக்கு துப்பு இருக்கா? நம்ம பெரிய காரை கொண்டு வந்து நம்ம வாசல்ல நிறுத்தி வச்சு பூசணிக்காய நவ்வாறு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமின்னு எல்லா நாளும் சுத்தி போட்டு உடைக்கணுங்க. ஊருக்கண்ணே நம்ம மேலதான் இருக்குன்னா பாத்துக்கங்களே. வாய மூடிக்கிட்டு வா. என்னங்க, வண்டி எடுங்க, ராகுகாலம் வந்துட போகுது. நேத்துல இருந்து இந்த பொட்டியை பிடிச்சிக்கிட்டே சுத்துறேன், ஒருவேளை பொட்டியில காசு பணம் நிறைய வச்சிருப்பாளோ? யாரு அவ என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு நமக்கு தேவையில்லை, நம்ம பொழப்ப பார்க்கமா, அதுதான். போ, பையனுக்கு சாப்பாடை போட்டு ஊட்டு, கிளம்புவோம், மணி ஆயிடுச்சு.
நான் எடுத்துட்டு வரேன். நம்மளும் அவங்கள மாதிரி தான் உழைக்கிறோம், நம்மளால 10 காசு மிச்சம் பண்ண முடியல. ஆனா இவங்க மட்டும் எப்படித்தான் இப்படி லட்சக்கணக்கில் அதை வாங்கவும் இதை வாங்கவும் காரை வாங்கவும் லொட்டை வாங்கவும் லொஸ்க வாங்கவும் வாங்குறாங்க. சே, மாமா கூட இன்னைக்கு காலையில வண்டியில போகலான்னு நினைச்சேன். இந்த அப்பா வேற கூட்டிட்டு போறேன் வண்டியில ஏறுன்னு பாடா படுத்தி எடுக்கிறாரு. தம்பி வேலை கிளம்பிட்டியாப்பா? ஆமாக்கா, நம்ம சீதாவை விட்டுட்டு தான் போகணும். சரியா முகமெல்லாம் வாடினாப்புல இருக்கு. சாப்பிட்டியா என்ன? ஏமா காஞ்சனா சாப்பாடு போட்டு கொடுத்தியா என்ன என் தம்பிக்கு? ஆள் இல்லைன்னா கண்டுக்க மாட்டியே. ஏன் இத்தனை வருஷம் நீங்க தான் வந்து பாத்துக்கிட்டீங்க, நான் தானே பாத்துக்கிட்டேன். எனக்கு பாத்துக்க தெரியும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சரிங்க, பார்த்து பத்திரம், பைய பத்திரம். ஏன்டா தம்பி புள்ளைய கூட்டிட்டு போய் விடதான் போற, அப்புறம் எதுக்குடா பையே? உங்களுக்கு என்ன இப்ப வேலை? சோறாக்கியாச்சு, போய் சாப்பிடுங்க. உங்க புருஷன் இருந்தா அவருக்கும் போட்டு கொடுங்க, போங்க. நான் போட்டுக்கிறேம்மா, நான் போட்டுக்கிறேன். சீதா ஒழுங்கா இருக்கணும் சரியா? அப்பப்ப நான் போன் பண்ணுவேன். போன் பண்றியா? என்னம்மா சொல்ற? அறிவு கிட்ட கழுத. அது ஒண்ணும் இல்லடாமா, நீ என்ன பண்ற எது பண்ற உங்க டீச்சருக்கு போன் பண்ணி கேட்பேன்னு சொல்றா. ஆமா 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 அம்மா, சும்மா டீச்சருக்குலாம் ஃபோன் பண்ணாதம்மா, அவங்கள திட்டுவாங்க சும்மா ஃபோன் பண்ணா. ஏங்க நான் பார்த்து பத்திரமா விட்டுட்டு வாங்க. சரி சரி. அவ என்ன ஊரைய விட்டு போறா? ஏதோ இங்க இருக்க பள்ளிக்கூடத்துக்கு காலையில போனா சாயங்காலம் வரப்போறா. இவளுக்கு ஏன் ரொம்ப நடிச்சுக்கிட்டு திரியறாளுக? ஏதோ உள்குத்து கிழ்குத்து இருக்குமோ? பார்த்து பத்திரம் சீதா, உன் வேலையை நீ தான் பண்ணிக்கணும். என்னம்மா அவன் என்னமோ கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி இதை பாத்துக்கணும் அதை பாத்துக்கணும் ஏன்னோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கவ. வாயே காவாயி, கொஞ்ச நேரம் கம்பெனி இரு, நான் அப்புறம் பேசிக்கலாம். சரி போயிட்டு வரேன். சரிங்க. சரி. கஷ்டமா இருக்கு. வீட்டில் இருந்தால் ஏதாவது லொடன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பா. நேரத்துக்கு சாப்பிடுவா. இனி அங்கே போனால் நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இது இதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா?